வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். காரைக்குடி ஜங்ஷனில் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு முக்கியமான ரயில் பயணத்துக்கு நம்ம தயாராகிட்டோம். வாங்க போகலாம். காலையில் 5:30 மணி இருக்குங்க. 5:30 மணிக்கே காரைக்குடி ரொம்பவும் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது காரைக்குடி ரயில் நிலையத்தினுடைய நுழைவு வாயில். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா மறுசீரமைப்பு பணி அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு ரயில் நிலையம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதிகப்படியான பேர் வந்து செல்லக்கூடிய இடம் இந்த நேரம். காரணம், இங்கேருந்து புறப்படக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ். இது முதல் பிளாட்ஃபார்த்தில் நிற்கிது பார்த்தீங்களா. இதுதான் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில். இது வைகை எக்ஸ்பிரஸோடு ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்காக தான் இவ்வளவு கூட்டமும் காத்திருக்கு. நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோமா? இல்லை, நம்ம போக போகிறது ஒரு பயணிகள் ரயிலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த பயணிகள் ரயிலை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம 5வது பிளாட்ஃபார்ம் வரைக்குமே நடந்து போகணும். அதைத்தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரைக்குடி அப்படிங்கிற இந்த பகுதிக்கு நான் பலமுறை வந்திருக்கேன். ஆனால் ரயில் நிலையத்துக்கு வந்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லணும். இப்போ மணி 5:45 கிட்ட ஆகுது. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் இன்னும் கதவு கூட ஓப்பன் பண்ணாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா நம்ம உள்ளே உட்காந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் வெக்கையாக இருக்குது இல்லையா. நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. வந்தோன்னே நம்ம ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த ட்ரெயினானது காலையில் 6:10 மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போது நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி தான் நேர மாற்றம் அப்படிங்கிறது வந்துச்சு. 6:30க்கு தான் இந்த பயணிகள் ரயிலானது புறப்பட்டு செல்கிறது. கிட்டத்தட்ட காரைக்குடியிலிருந்து 187 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த ரயில் பயணிக்கிறது. ஆனால் பயண கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 45 ரூபா தான். 17-18 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த இந்த ரயிலானது மீண்டும் இயங்குகிறது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான். காரைக்குடிக்கு நம்ம நேற்று நைட்டே வந்துட்டோம். இங்கே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காரைக்குடிக்கு வந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வெயிட்டிங் ஹால் அப்படின்னு இருக்குது. அந்த வெயிட்டிங் ஹாலில் கிட்டத்தட்ட நான் வந்து சேர்ந்தது பாம்பன் எக்ஸ்பிரஸில் 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. 3 மணிக்கு வந்துட்டு 6:30க்கு ட்ரெயினுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பாம்பன் எக்ஸ்பிரஸ் பயணமே நம்முடைய பயண திட்டத்தில் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் இருந்து தான் இந்த ட்ரெயினை மட்டும்தான் கவர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அமைந்தது தான் அந்த முன்னாடி நீங்கள் பார்த்த 2 பயணங்களுமே. தஞ்சாவூர்லேருந்து திருவாரூராக இருக்கட்டும், அல்லது திருவாரூர்லேருந்து நம்ம காரைக்குடிக்கு வந்த அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் பயணமாக இருக்கட்டும், எல்லாமே எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்த பயணங்கள் தான். ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு தான். ஏன்னா இந்த ட்ரெயினில் மட்டும் இல்லை, இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது புதுசு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெளி மாநிலங்களில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ட்ராவல் பண்ணாத பல பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது. ரயிலை பற்றி இவ்வளவு தகவல்கள் தெரிஞ்ச நமக்கே இத்தனை பகுதிகள் ட்ராவல் பண்ணாத பகுதிகள் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். காரைக்குடியிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. காரைக்குடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். ஏன் ஜங்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாதைகள் வந்து சந்திக்கக்கூடிய இடம். அந்த வகையில் காரைக்குடியில் வந்து சந்திக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர்லேருந்து வரக்கூடிய அந்த மானாமதுரையிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும், இப்போ நம்ம போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை இந்த வழியாக செல்லக்கூடிய இந்த பாதை சந்திக்கக்கூடிய இடமும், இது மட்டும் இல்லாமல் திருச்சி புதுக்கோட்டை வழியாக வரக்கூடிய இடமும் சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால காரைக்குடி சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடிக்கு இன்னும் பல சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. காரைக்குடி அப்படின்னாலே இந்த கல்விக்கு புகழ்பெற்ற அழகப்பா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு தடவையாவது நம்ம சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து வாய்ப்பு தேடக்கூடிய இடமாக இருந்தது ஏவிஎம். அந்த ஏவிஎம்ஐ உருவாக்கிய மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பிறந்ததும் இந்த காரைக்குடி மண் மட்டும்தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கம்பன் கழகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் காரைக்குடி கம்பன் கழகம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. கம்பன் பிறந்ததாக நம்ம எல்லோராலும் அறியப்படக்கூடிய அந்த பகுதியும் காரைக்குடிக்கு உட்பட்ட கிராம பகுதி தான். சினிமான்னு எடுத்துக்கிட்டால் 1000 திரை கண்ட ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நடிக்காத நடிகர்களே இல்லை, ஏற்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கதாநாயகியாக நடித்தவங்க மட்டும் கிடையாது, காமெடியிலையும் கலக்கியிருப்பாங்க. ஏன் சில நேரங்களில் குணச்சித்திர வேடங்கள்லையும் பொழந்தெடுத்திருப்பாங்க. மனோகரமா ஆட்சி அவர்கள் பிறந்ததும் இந்த காரைக்குடி மண் தான். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் கவிஞன் கவி பேரரசு வைரமுத்து
அவர்களாலேயே அரசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். வைரமுத்து அவர்கள் அரசன் சொல்கிறது ஒரு பக்கம், ஆனால் இந்த உலகமே கவிதைக்கு ஒரு பேரரசன் இருந்தான் அப்படின்னா அது கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணதாசனை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த காரைக்குடி மண்ணுக்கு வந்தது உள்ளபடியே மகிழ்ச்சி தான். இப்போது இந்த ரயிலில் கிட்டத்தட்ட 187 கிலோமீட்டர் நம்ம கடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இப்போ நம்ம முதலாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் கண்டனூர் புதுவயல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். காரைக்குடியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அப்படின்னு வைங்களேன். இது வந்து காரைக்குடியிலிருந்து அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக வந்து அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பாதை. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறதும் இருந்தது. திருவாரூரிலிருந்து காலை நேரத்தில் காரைக்குடிக்கு பட்டுக்கோட்டை வழியாக ஒரு பயணிகள் ரயில் இருக்கிறது. அந்த ரயில் மீண்டும் மாலையில் திருவாரூர் நோக்கி செல்லும். ஆனால் எதிர் திசையில் ரயில்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. ரொம்ப நாள் அது எப்போது இயக்கப்படும், ஏற்கனவே இயக்கிய ரயில் அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் இருந்தது. சமீபத்தில் தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு இந்த ரயில் மீண்டும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த நிறுத்தத்தை நம்ம தாண்டிட்டோங்க. தாண்டின உடனே இன்னும் அந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது அந்த பாதை பிரியும் இல்லையா. இப்போது நம்ம இந்த திருச்சிக்கு இணையான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே இப்படி டைவெர்ட் ஆகிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது பெரியகோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த ரூட்டில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்கினாலும் கூட அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்லக்கூடிய பாதையில் முக்கியமான இடங்களில் மட்டும்தான் நிற்கும். இப்போ காரைக்குடியை தாண்டிட்டா அறந்தாங்கியில் நிற்கும், அதுக்கடுத்து பேராவூரணி நிற்கும், பேராவூரணிக்கு அப்புறம் பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், இதையெல்லாம் தாண்டி திருத்துறைப்பூண்டி நிற்கும். ஆனால் இந்த ரயிலானது எல்லா நிலையங்கள்லையும் நின்று செல்லும். 187 கிலோமீட்டரில் இயங்கினாலும் கூட இது ஒரு பயணிகள் ரயிலாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நிலவேளை சில நேரங்களில் ரொம்ப தூரத்துக்கு போகிற ட்ரெயினுக்கு அது அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கட்டணத்தை அதிகமாக போடுவாங்க. அந்த வகையில் இந்த ரயிலுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை. 45 ரூபாயில் இவ்வளவு தூர பயணம், அதுவும் அந்த கிழக்கு சூரியன் உதிக்கக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு போகிற அந்த பயணம், அதுவும் மேகமூட்டமான ஒரு காலை பொழுது, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பெரும்பாலான பெட்டிகள் காலியாக தாங்க போகுது. ஏன்னா எல்லா நாட்கள்லையும் இந்த ரூட்டில் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பயணிக்கிறாங்க. கிளம்புற இடத்துல இருந்து கடைசி இடத்து வரைக்கும் யாரும் பயணிக்கிறது இல்லைங்க. ஊடையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவுமே வரப்பிரசாதமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த கல்லூரி பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதமான ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது பெரியகோட்டைக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாலரமாணிக்கம். காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து 16வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இது இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஊரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. நான் தான் சொல்கிறேனே, நம்ம என்னதான் ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பல தகவல்களை தேடி சொன்னாலும் கூட தமிழகத்திலேயே நமக்கு தெரியாத இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அந்த வகையில் இன்னும் நிறைய ஊர்களுக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ரயில்களை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த ரயில் பயணம் உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு பயணமாகத்தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 நண்பர்கள் சந்தித்து பேசிக்கொண்ட விஷயம் இதுதான். அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களுடைய பழைய நட்பு எதில் இருந்து தொடங்குச்சு அப்படின்னா, ரயில் பயணத்தில் இருந்து தொடங்குச்சு அப்படின்னு தான் சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கல்லூரிக்கு போகும்போது இந்த ரயிலில் போவோம் வருவானா, இந்த ரயில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு ரயிலை சொன்னார். அது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா அந்த தரங்கம்பாடி லைனில் ஓடின ரயில் தான். மீண்டும் அந்த ரயிலெலாம் இயக்கப்படுமா அப்படின்னு ஏக்கத்தோடு அவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரியான நிறைய நண்பர்கள் ரயில் மூலமாக தான் பழக்கமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் நமக்குமே ரயில் மூலமாக நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். காரைக்குடியில் இருந்து 27வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நேற்று இந்த ரயில் நிலையத்தை நம்ம இரவு நேரத்தில் பார்த்தோங்க. அந்த வெளிச்சம் கம்மியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனால் பகல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு சின்ன ரயில் நிலையம் தான். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது குறுகிய தூரம் தான். இப்போ தான் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த லைனில் டீசல் லோகோவில் தான் வண்டி ஓட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது மின்மயமாக்கும் பணிகள் அப்படிங்கிறது துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா பகுதிகளுமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நிலம்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சொர்ணூர்லேருந்து நிலம்பூர் ரோடு தான் உண்மையிலேயே அழகான ரயில் நிலையங்களில் ஒன்றாக இருந்தது அந்த பாதை. அங்கே கூட அந்த மின்மயமாக்கும் பணி முடிஞ்சிருச்சு. இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த பகுதியில் தான். நம்ம சின்ன வயசில் நம்ம ஏரியாவில் இந்த தென்னந்தோப்பெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு அது அந்த அனுபவமே தனிங்க. அதே மாதிரி தான் காலை நேரத்தில் அந்த தென்னை மரங்கள் வச்சு
அமைச்சிருக்கக்கூடிய அழகு பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஒரு விவசாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆறு ஓடுச்சுன்னா நிச்சயமாக வயல் இருக்கும். சில பகுதிகளில் தென்னை மரங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு விவசாயம் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான இந்த பகுதிகளில் விவசாயம் அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு எட்டின இடங்கள் எல்லாம் கருவேல மரங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கிறது. நிறைய வறட்சியான பகுதிகளும் இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுது. மண் பொறுத்தளவு வறட்சியாக இருக்கலாம், ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்களின் மனசு அப்படிங்கிறது செழுமையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் பேசக்கூடிய பேச்சாகட்டும், இங்கே ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாங்க, அவங்க டீ சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அந்த கேள்வியாகட்டும், எல்லாமே ரொம்பவும் அருமையான ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு கொடுக்குது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் காரைக்குடிக்கு வந்துட்டிங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு எந்த ஒரு கட்டணமுமே வசூல் பண்ணலை. ஒரு வேளை நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த வெயிட்டிங் ஹாலில் நல்லா தூங்கியாச்சு. ஒரு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் தூக்கம் எதுக்கு அப்படின்னா, இந்த ரயில் நிலையத்தில் நம்ம பார்க்கணும், இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக மட்டும்தான். ஏன்னா ரயில் பயணம் இனிமையானது. அந்த இனிமையான பயணத்தில் தூக்கத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நமக்கு இருக்கிறது ஈவினிங் டயத்தில் 6 மணிக்கு மேலே திருவாரூர் போகக்கூடிய அந்த பயணிகள் ரயில் தான். இரவு நேரத்தில் ட்ராவல் அப்படிங்கிறது நேற்றே நம்ம பார்த்துட்டோம் பாம்பன் எக்ஸ்பிரஸில். ஸோ பகல் நேரத்தில் இந்த மக்கள் எப்படி பழகுறாங்க, எப்படி வராங்க, இந்த ரயிலை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இப்போ ஆயங்குடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ரயில் நிலையங்கள் இந்த பகுதியில் இருக்குங்க. எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரயில் நிலையங்களையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பகுதியில் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சின்னதாக இருக்குது. அப்படி சின்னதாக இருக்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதில் பெட்டிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்காகத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பேராவூரணி அப்படிங்கிற போர்டு இங்கே தான் வருது, ஆனால் பிளாட்ஃபார்ம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இது சின்ன பிளாட்ஃபார்மாக இருந்ததை இப்போ பெரிய பிளாட்ஃபார்மாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையினால் அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அறந்தாங்கியில் கூட நேற்று நைட்டு கூட நம்ம பார்த்துருந்தோம், ட்ரெயின் வருது, வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லா பெட்டிகளையும் கவர் பண்ண முடியல, திரும்பவும் அன்ரிசர்வ்டு பயணிகளுக்காகவே கொஞ்சம் தூரம் போய் அதுக்கடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த சூழ்நிலை. இப்போ இந்த பேராவூரணி ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுது. இந்த பகுதியில் நிறைய மாணவர்கள் ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பேராவூரணியில் இருந்து பட்டுக்கோட்டைக்கு படிக்க போகிறவங்க அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களை கடந்து தான் போகுது. காரைக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம். அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பேராவூரணி அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி திருவாரூர் மாவட்டம் போய் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வரைக்குமே இந்த ரயில் பல்வேறு மாவட்டங்களை கடந்து செல்லக்கூடிய ரயிலாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஊருக்கெல்லாம் நான் சத்தியமாக வந்ததே கிடையாதுங்க. பேராவூரணி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நிச்சயமாக அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். பேராவூரணிக்கு அப்புறம் ஒட்டன்காடு அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நம்முடைய ரயிலானது கடந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இந்த ஒட்டன்சத்திரம் இந்த மாதிரியான பகுதி பழனி பக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒட்டன்காடு அப்படிங்கிற ஊர் இருக்கிறதும் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக நிறைய கிராமங்களை தேடி நம்ம பயணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னதான் நம்ம நகர வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, நகரத்தில் வேலை பார்த்தாலும் கூட, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதை அறியணும், அவர்களுடைய வாழ்க்கை முறையை தெரியணும் அப்படின்னு ஆசை எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் நான் கிராம பகுதியை சேர்ந்தவன் தான். தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம். ஆனால் கிராமத்துக்கு கிராமம் அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது மாறும்ல. கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, ஒவ்வொரு வாய்ப்புகள் இருக்குது, அவர்களுடைய பேசும் முறை அப்படிங்கிறது இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். இப்போது பட்டுக்கோட்டைக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோங்க. பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த ட்ரெயின் தான். ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின். தினமுமே திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி வந்துட்டு மீண்டும் மாலை நேரத்தில் தான் இந்த ரயிலானது திரும்பி போகும். எதிர் திசையில் ரயில் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததன் விளைவு இப்போ தான் எதிர் திசையில் ரயில்களை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் நிறைய இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பயன்படுத்தக்கூடிய பெட்டிகளையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அந்த ஜன்னலில் நகர்த்துறது மாதிரியான பெட்டிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போது எல்லா பெட்டிகளுமே கிட்டத்தட்ட புதிய ரயில் பெட்டிகளாக மாற்ற
மாற்றப்பட்டாலும் கூட அந்த பழைய பெட்டிகளை கொண்டே பல்வேறு பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகிறது. நல்ல வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஏன்னா ரயில்கள் இயக்கப்படாத அந்த பாதைக்குமே பகுதிக்குமே ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தியை கூட நம்ம பார்த்தோம். இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் சேது எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரேக் ஷேரிங் முறையில் இயங்கக்கூடிய ரயில்கள், அந்த ரயில்களுக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. ஆக அந்த பழைய பெட்டிகளை வேஸ்ட் ஆக்காமல் ஏதாவது ஒரு பயணிகள் ரயிலாவோ அல்லது மற்ற ஒரு சிறப்பு ரயிலாவோ இயக்குனாங்க அப்படின்னா ரயில்கள் இல்லாத பயணிகளுக்குமே பகுதிகளுக்குமே அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். பட்டுக்கோட்டையை கடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த பேராவூரணியில் ஏறின கூட்டம் ஓரளவுக்கு பட்டுக்கோட்டையில் இறங்கிட்டாங்க. ஆனால் இதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக பேருந்தில் ரொம்பவும் பக்கம்தான். ஆனால் பாதை இல்லை. அதுக்கடுத்து பட்டுக்கோட்டைக்கு அடுத்து இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அதிராமப்பட்டினம் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிழக்கு கடற்கரை ஓரமாகவே வந்துட்டோங்க. காரைக்குடியில் ஆரம்பித்த நம்ம பயணம் கடற்கரை ஓரமாகவே வந்துட்டோம். இங்கே நம்ம இறங்கினோம்னாலே நமக்கு பீச்சஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நிறைய பீச் அப்படிங்கிறதும் இருக்குது. இது வரைக்கும் சூரியன் நமக்கு அந்த பக்கத்தில் இருந்து அடிச்சிட்டு இருந்தது. இப்போது சூரியன் நம்ம பக்கம் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா கிழக்கு பக்கம் ஓரமாக நம்ம வந்துட்டோம். இதுக்கடுத்து ஒரு சின்ன டைவர்ட் ஆகி தான் நம்ம திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துக்கு கூட போக முடியும். இந்த பகுதி ரொம்பவும் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடற்கரை இருக்கக்கூடிய பகுதி அதிராமப்பட்டினம் தான். தஞ்சாவூர் மாவட்டம் விவசாயம், பட்டு, நெசவு இதெல்லாம் இருந்தாலும் கூட கடற்கரை சம்பந்தமாக இந்த உப்பு உற்பத்தி இந்த பகுதிகளும் இருக்கிறது இந்த பக்கம் அப்படிங்கிறது நினைக்கும் போது ஓரளவுக்கு எல்லா பகுதிகளிலையும் எல்லா வளங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தஞ்சாவூர் பகுதியில் நான் அடிக்கடி சொல்கிறது மலைகளை தவிர மற்ற எல்லா நிலங்களுமே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்னேன்ல இந்த எக்ஸ்டென்ஷன் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா போர்டு அங்கேயே முடிஞ்சு அதிராமப்பட்டினத்துக்கு. ஆனால் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெட்டிகள் நிற்கக்கூடிய அளவிற்கு தூரம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் மெயினாக வந்தது இந்த பகுதியில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்குமே விவசாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறும். அந்த வகையில் முக்கியமான விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய டெல்டாக்குள்ளே நம்ம பயணிச்சுட்ருக்கோம். டெல்டாவின் கிழக்கு பகுதியில் இப்போ நம்ம பயணிச்சுட்ருக்கோம். அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய ரயில் நிலையம் தலைவிலங்கம் அப்படிங்கிற ரயில் நிலையம். இதுக்கு முன்னாடி ஒரு ரயில் நிலையத்தில் நம்ம ட்ரெயின் நிச்சயமாக நின்றுச்சு. அது முத்துப்பேட்டை ரயில் நிலையம். ஆனால் முத்துப்பேட்டையில் என்ன அப்படின்னா சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பிளாட்ஃபார்ம் அந்த சைடு இருந்தது. நம்ம இந்த சைடு உட்காந்து இருந்ததுனால அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியல. ஆனாலும் வருத்தம் இல்லை. நேற்று நைட்டு நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸில் போகும்போது அந்த பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இன்னொரு கிராசிங்கும் காத்திருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்சது திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரைக்கும் வரக்கூடிய அந்த பயணிகள் ரயில் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பட்டுக்கோட்டை வரைக்குமே திருவாரூரில் இருந்து இயங்கக்கூடிய அந்த மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலும் நமக்காக காத்திருக்கிறது. அது எங்கே காத்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஆனால் இடையில அந்த ட்ரெயினையும் நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் வித்தியாசமான அந்த வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நம்ம நிச்சயமாக பார்த்துட்ருக்கோம். நிறைய மொழி மாற்றங்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பழக்க வழக்கங்களில் இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. வித்தியாசம் அப்படின்னா அது பழக்க வழக்கம், அவங்க பேசுகின்ற முறை மட்டும்தான். ஆனால் பாங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உபசரிக்கிறது எல்லாமே இந்த பக்கம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம அடுத்து ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். இந்த பகுதியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். திருத்துறைப்பூண்டி ஏன் ஜங்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பட்டுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய இந்த பாதையும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேதாரண்யத்துக்கு ரயில் பாதை இருக்கிறது. வேதாரண்யம்னா வேதாரண்யம் அப்படிங்கிற பேரில் ட்ரெயின் எல்லாம் போகிறது கிடையாது. அகஸ்தியம்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த நிலக்கரி ஏற்றிட்டு போகிறது இந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அகஸ்தியம்பள்ளிக்கு 2 ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று திருவாரூர்லேருந்து இயங்கக்கூடிய ரயில், மற்றொன்று திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இந்த ரயில் நிலையத்திலிருந்தே புறப்படக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட திருவாரூர் போய் அங்கேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இந்த பகுதியில் இயங்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே ரேக் ஷேரிங் அப்படிங்கிற முறையில் தான் இயங்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ட்ரெயின் ஆனது போயிட்டு ஈவினிங் வரைக்கும் திரும்ப வர வரைக்கும் நிற்கிறது கிடையாது. வேறொரு ரயிலாக பயணிக்கக்கூடியதை நம்மளால் நிச்சயமாக பார்க்கத்தான் முடியுது. திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறத தாண்டிட்டோம் அப்படின்னா திருவாரூர் வரைக்கும் சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதற்கான
ஸ்டாப்பிங் எல்லாமே அந்த சைடு தான் வரும். இப்போது இந்த ட்ரெயின் ஓரளவு கூட்டமாக தாங்க இருக்குது, இஸ்லாமிய நண்பர்களால் நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நாகூருக்கு போகிறதுக்காக. இங்கேருந்து எப்படிங்க நாகூர் போக முடியும்? இந்த ட்ரெயின் தான் திருவாரூர் போய் அங்கேருந்து பேரளம் வழியாக மயிலாடுதுறை போயிடுது. சரி, சப்போஸ் பேரளத்தில் இறங்குனாலுமே காரைக்கால் போய் சுற்றி வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இந்த ட்ரெயினுக்காக காத்திருக்கக்கூடிய ரயில்கள் நிறைய இருக்குது. முன்னாடியெல்லாம் மன்னார்குடி வரைக்கும் வரக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மயிலாடுதுறை வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் இயங்குனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயினானது திருவாரூரோடு நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பயணிக்கக்கூடிய பயணிகள் மயிலாடுதுறை வரைக்குமே டிக்கெட் மன்னார்குடியிலிருந்து எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். அல்லது இறங்கி இந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் கேப் அப்படிங்கிறது இருக்குது. முன்னாடியெல்லாம் அரை மணி நேரம் கேப் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போது டைம் அப்படிங்கிறது மாற்றிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நேரம் அப்படிங்கிறது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நிற்கணும் வைங்களேன். அதுவும் இன்றைக்கி ஒரு கூட்ஸ் ட்ரெயினை அந்த சைடு கிராஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக தான் போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மெமு ரயில் இதுதான். திருவாரூரிலிருந்து புறப்பட்டு இந்த ரயிலானது பட்டுக்கோட்டை வரைக்குமே இயங்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில் பட்டுக்கோட்டை அப்படிங்கிறதும் ஜங்ஷனாக மாறப்போகுது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கலரை பாருங்களேன், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் பல்வேறு ரயில்களினுடைய பழைய பெட்டிகளை சேர்த்துத்தான் இந்த ரயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மின்மயமாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால பட்டுக்கோட்டை வரைக்குமே எலக்ட்ரிக் லோகோவில் ட்ரெயினை இயக்க முடியும். அதற்கப்புறம் தான் டீசல் லோகோ. ஆனால் என்னாலும் கூட இந்த ரூட்டில் இன்ஜினை மாற்றி போகிறது அப்படிங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் டீசல் இன்ஜின் கொண்டு தான் வண்டிகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது இந்த திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ரயில் நிலையத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் தான். இந்த பகுதியில் பாருங்களேன், அந்த கோயிலுக்கு அடிக்கக்கூடிய வண்ணங்கள் தான் அந்த பிளாட்ஃபார்ம்களில் இருக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுது. நிறைய ரயில் நிலையங்களில் காரைக்குடியிலிருந்து ஆரம்பித்து நிறைய ரயில் நிலையங்களில் அப்படியான சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் மழைக்காலம் அப்படிங்கிறது இந்த கடலோர பகுதிகளில் தொடங்கலை. ஆனாலும் கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி காற்று வீசுறதுனால நமக்கு ஒரு இதமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக எந்த ஒரு பயணமுமே நமக்கு சலிக்காத பயணங்களாக இருக்கும். நேற்று நைட்டு ஆரம்பித்தோம், ஒரு 2 மணி நேரம் தூங்கணும், அவ்வளவுதான். இப்போ 3வது ட்ரெயினை நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். 4வதாகவும் ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சில நேரங்களில் தொடர்ச்சியான பயணங்கள் கூட நமக்கு சலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் சில நேரங்களில் இருக்கத்தான் செய்யுது. இப்போது நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லையா, இப்போது நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாதை அப்படிங்கிறது நீடாமங்கலத்திலிருந்து வரக்கூடிய பாதை. நம்ம திருத்துறைப்பூண்டியிலிருந்து வரக்கூடிய பாதை, ரெண்டுமே சந்திக்கக்கூடிய இடம் திருவாரூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திருவாரூர் ஜங்ஷனில் நேற்று நைட்டு 11 மணிக்கு இருந்தோம். ஆனால் இப்போ மணி சரியாக 9:30 ஆகுது. ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே நம்ம காரைக்குடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். பஸ்ஸில் போனால் இதோட சீக்கிரம் வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த ரயில் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரெயினெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது திருவாரூரில் ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது நிற்கும். இதுதான் நம்ம அந்த ட்ரெயினுங்க. நிறைய ரேக் ஷேரிங் இருக்குது போல இருக்குது. ஆனால் போர்டு அப்படிங்கிறது எதுவும் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். போர்டு வச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது இந்த மன்னார்குடியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் ரயில். மன்னார்குடி வர்ற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் இது பயணிகள் ரயில். வர்ற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில், மன்னை எக்ஸ்பிரஸ். அங்கேருந்து நிறைய பேர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் இந்த ட்ரெயினில் ஏறிருக்காங்க. இங்கேருந்து ஒரு மணி நேரம் பயணம் தான் நம்ம மயிலாடுதுறைக்கு சென்று போகிறோம். இப்போது நம்ம திருவாரூர்லேருந்து நம்முடைய பயணம் சரியாக 9:50 மணிக்கு காலையில் புறப்பட்டுருச்சு. எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. வீடியோ எடுக்கக்கூடாதா? என்னங்க இது, வீடியோ எடுக்கிறது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு பொழப்பே இது தான். ஆனால் சில இடங்களில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். சில ஸ்டேஷனில் அதுக்காக வேண்டியே நம்ம கேமரானில் செல்ஃபோனை மறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறாங்க. நமக்கு இதுதான் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன, அவங்க மாதம் சம்பளம்
வாங்குறது அப்படிங்கிறது அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி வளரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. இதை விடலாம் நிறைய பண்ணுறாங்க. இப்போல்லாம் நம்ம பார்த்துருப்போம், மதுரையில் ரீல்ஸே எடுத்து வெளியிட்டுட்டாங்க. அந்த ஆக்ஷன் என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது அரசியல் நமக்கு வேண்டாம். ஆனால் நம்மளை மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க மேலே கை வைக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான பகுதியாக பார்க்கப்படக்கூடிய நன்னிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னிலத்தினுடைய முதல் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிது. இது செகண்ட் பிளாட்ஃபார்ம். தேவைப்பட்டால் மட்டும்தான் அங்கே ட்ரெயின் நிற்கும், கிராசிங் இருந்தால். ஆனால் இந்த ரூட்டில் பெரும்பாலும் கிராசிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த நாகப்பட்டினம் வரணும்னா இந்த ரூட்டில் தாங்க வந்தாகணும் பேருந்தில். ஆனால் ஒரு 50 அடிக்கு 100 அடிக்கு ஒரு 500 அடிக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால பல பேர் பேருந்து போகிறதுனே வெறுத்துடுறாங்க. எல்லா பேருந்துகளும் அப்படி நிற்கிறதில்ல. பைபாஸில் போகிற பேருந்துகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கிராமப்புறத்தில் போகிறவங்களுக்கும் பயன்படணும்ல. ஆனால் நமக்கு என்ன, நம்ம ஏறுனா போய் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக பயன்படுத்தக்கூடியது ரயிலாகத்தான் இருக்க முடியும். இந்த பகுதியில் முன்னாடி பேரளம் அப்படிங்கிறது கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையமாகத்தான் இருந்தது. போர்டுமே பேரளம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ பேரளம் சந்திப்பு அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு ஒரு ரூட் ஆரம்பத்தில் இருந்த ரூட்டு தான், அது அகல பாதையாக மாற்றப்பட்டதன் காரணமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த பாதையும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போது இந்த நன்னிலத்துக்கு அப்புறம் பூந்தோட்டம் அப்படின்னு சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அடுத்து முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரளம் தான். இந்த மயிலாடுதுறையை பொறுத்தளவு நிறைய மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்போது நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஓரளவு வறட்சியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது அந்த காவேரி பாயக்கூடிய இந்த பக்கம் நம்ம வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. காவேரியில் தண்ணி அதை நம்ம பேச வேணாங்க, அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க திறந்து விட்டாங்க, திறந்து விடல, இதை பற்றி பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிக்கல். காவிரியை நம்பி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பேரளம் ஜங்ஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோங்க. பேரளம் ஜங்ஷனில் இருந்து பிரியக்கூடிய பாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து மயிலாடுதுறை போகிற பாதை, அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டுருக்கக்கூடிய திருவாரூர் போகிற பாதை, இது இல்லாமல் காரைக்கால் நோக்கி செல்லக்கூடிய பாதை. இந்த பேரளம் ஜங்ஷன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக திருவாரூர் வந்து தான் ரயில்கள் திரும்பவுமே என்ஜினை திருப்பி அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் காரைக்கால் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது இந்த பேரளம் பாதை ஓப்பன் ஆனதுனால கூடுதலாக 2 பயணிகள் ரயில்கள் கிடச்சிருக்கு. அதுவும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான். ஒன்று காரைக்கால் வரைக்கும் போய்கிட்டு இருந்த அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை வேளாங்கண்ணி வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க. ஆனால் திருவாரூருக்கு கட் பண்ணிட்டாங்க. திருவாரூர் மக்கள் காணாமல் போன கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நியாயமாக பார்த்தா காரைக்குடிக்காரங்க தான் காணாமல் போன கம்பன் அப்படின்னு சொல்லணும். அங்கேருந்து அப்படியே மாறி 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 கம்பன் இப்போ வேளாங்கண்ணிக்கு போயிட்டார். பொதுவான கவிஞர் தானே, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கார். சரி, எங்கே போனால் நமக்கு என்ன, கம்பன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அது காரைக்கால் வரைக்கும் இங்கே கொண்டிருந்த ரயில் திருவாரூர் போகாததுனால இப்போ வேளாங்கண்ணி வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க. அதே மாதிரி டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின். இந்த 2மே ரேக்ஸரிங் செய்யக்கூடிய ரயில்கள் தான். அந்த 2 ரயில்களுமே கூடுதலாக இந்த ரூட்டில் பயணிகள் ரயிலாக விடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த பெட்டியில் வேணால் ஏறிக்கலாம். அதுக்காண்டி ஏசி பெட்டியில் ஏறக்கூடாது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அன்ரிசர்வ்டு பெட்டிகளாக இருக்கிறது. போனது வித்தியாசமான இன்ஜினாக இருக்கே, அந்த கலரே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மயிலாடுதுறைக்குள்ளே என்ட்ரி ஆகிட போகிறோம். ஏன்னா பேரளத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை தான். மயிலாடுதுறைக்கு மாயவரம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, போன வட்டம் நான் மயிலாடுதுறைக்கு போயிருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்தது. அங்கே சில பஸ்ஸு புது பஸ் ஸ்டாண்ட் போகுது, சில பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுது. ஐயோ, புது பஸ் ஸ்டாண்டு வேறு இடம், பழைய பஸ் ஸ்டாண்ட் வேறு இடம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடவே வேணாம். மாயவரத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி இந்த சைடு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனால் புது பஸ் ஸ்டாண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஒரு பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது. பேரளத்தை தாண்டி இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினில் புக்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நம்பரை நம்ம பார்க்கல. ஆனாலும் நம்பரை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
ட்ரெயின் நம்பர் 56 836 அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயின் தினமுமே இயங்கிட்டுருக்கு. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நிச்சயமாக நம்ம காரைக்குடியிலிருந்து வந்துடலாம். இப்போ காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரணும் அப்படின்னா பெரும்பாலான ரயில்கள் வரக்கூடிய பாதை காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை வருது. ஆனால் அடிக்கடி ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இந்த ரூட்டில் ஒரே ஒரு ட்ரெயின் தான். ஆனால் இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்குமே கம்மியாகுது. டைரெக்டாக வந்தால் 210, இப்போ 187, அவ்வளோதான். சரி, மயிலாடுதுறைக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. இந்த வீடியோவில் பல்வேறு தகவல்கள் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரூட்டில் இந்த ரயில் நிலையங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.